மோகனத்துல பாடலாம். நடுவுல வந்து ஆனந்த பைரவி, ஆஹ் நீலாம்பரி ராகங்களா. முல்லைப்பண் ஆனா அது முழுவதும் மோகனம். சுவாமிக்கு ஊஞ்சலுக்காக ஒரு பதிகமும் அதுல ஒரே ராகமா பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனந்த பைரவியும் நீலாம்பரியும் சேர்த்திருக்காங்க. மற்றபடி அதை இப்ப நாங்க முற்றோதல் பண்றதுக்காக இதுல இருக்கிற பண்களை எடுத்து, தேவாரத்துல இருக்கிற பண்களை எடுத்து திருவாசகத்துக்கு அமைச்சு நாங்க முற்றோதல் பண்ணி, ஏன்னா துரிதமா முடிக்கணும். 51 பதிகம் அது மோகனத்திலேயே பாடினா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆகும். துரிதமா ஒரு 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல முடிக்கிறதுக்காக இதுல இருக்கிற பண்களை எடுத்து திருவாசகத்துல பயன்படுத்துறோம். அடுத்ததா திருக்கோவையார். திருக்கோவையார் பைரவி தவிர வேற எதுலையும் பாடக்கூடாது. ஏன்னா சுவாமி வந்து ஆணாகவும், மாணிக்கவாசர் அவரை தன்னை வந்து பெண்ணாகவும், அதாவது காதலன் காதலியாக அமைத்து பாடினது. அதனால அதை மாற்றி பாடுறது நம்ம இன்னொன்னு, அதை யாரும் பெருசா படிச்சு நான் கேட்டதில்லை. ஏன்னா அதுல நிறைய பொருள் அர்த்தங்கள் வந்து சேர்த்து சேர்த்து இருக்கும். பிரிச்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப வர வர எல்லா அன்பர்களும் அதை நிறைய படிக்கிறாங்க. பாடர்னு வந்தா பைரவியில பாடுறது உசிதம். 3ஆம் திருமுறை எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபுராணத்துல திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இல்லாம இல்ல. திருவிசைப்பாவுல வந்து பண்கள் உண்டு. திருப்பல்லாண்டுக்கு ஆனந்த பைரவி, சாளராபாணி, அதுதான் பண், வேற எதுவும் இல்லை. அது ஆகிரியில பாடலாம். இதுல காந்தார பஞ்சமம், திருவிசைப்பால நிறைய பண்கள் இருக்கு. அது தெரிந்து பாடனா நல்லது. 10ஆம் திருமுறைன்னு எடுத்துக்கிட்டா ஆரபி ராகத்துல பாடலாம். இப்ப நிறைய ஜனரஞ்சகமா நிறைய ராகத்துல பாடுறாங்க. பண்ணமைப்பு இல்ல. ஆனா அந்த காலத்துல பெரியவங்க வந்து ஆரபியில இதுல சுத்தாங்கம் சொல்லிட்டு பண்ணாங்கத்துக்கு 11ஆம் திருமுறை எடுத்து தாளம் போட்டு பாடியிருக்காங்க. ஆக இது ஆரபி சுத்தாங்கம் சொல்லணும், அதுல இருந்து ஒரு பண்ணாங்க அப்படின்னு அமைச்சு பாடியிருக்காங்க. பெரிய புராணம் தெரியும் நம்மளுக்கு. முடிவு வந்து மத்தியமாவதி. ஆனா சங்கீதத்துக்கு அதெல்லாம் இல்லை. அவங்க கால நேரத்துக்கு தகுந்தாப்புல மத்தியமாவதி இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு பண் தான் கால நேரத்துக்கு. இந்த பண் காலையில பாடணும், இந்த பண் காலையில பாடக்கூடாது அப்படின்னு இருக்கு. கேதார கவுளை, புறநீர்மை, சங்கராபரணம், அரிகாம்போதி எதுக்குமே அடங்காது. எங்க வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் பாடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சுவாமிக்கு நேரடியா தொடர்புடைய பண்கள். அரிகாம்போதி ராகத்துல இருக்கிற அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் ஒரு நயந்து கேட்கக்கூடிய சுவை. தக்கேசி பண்ண எடுத்துக்கிட்டா அதிகாரமா, அதாவது எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய துணி இருக்கு. சங்கராபரணத்துல ரெண்டும் கலந்து இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து சுவாமிக்கு பிடித்த ராகங்கள் பண்கள்னு இந்த காலத்துல இந்த 12ஆம் திருமுறை நம்ம இப்ப மத்தியமாவதியில பாடுறோம். இல்ல அடுத்த பாட்டு நம்ம என்ன பண்ணாங்கத்துல பாட போறோம், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா பாடக்கூடியது மத்தியமாவதிலாம் பாடணும். இந்த அந்தாதின்றதே நம்ம வழிபாட்டுல இல்ல. அதுக்கு முன்னாடி 7 திருமுறை வரைக்கும் ஒரு காலத்துல பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருவாசகத்தை சேர்த்து 8 ஆக்குனாங்க. அப்புறம் திருக்கோவையாரை சேர்த்து 8இன் மற்றொரு பகுதின்னு பிரிச்சாங்க. அப்புறமா தான் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாட பெற்றதுக்கு அப்புறம் இதையும் அது கூட வரன்முறை பண்ணதுக்கு அப்புறம் 12 திருமுறை வழக்கத்துக்கு வந்தது. இன்னமும் 12 திருமுறையும் பாடல் பெற்ற ஒரே தலம் திருவாரூர். திருவாரூர்ல சாயரட்ச பூஜையில 12 திருமுறை ஓதுவார் இருக்காங்க. இல்ல யாரோ ஒரு அடியார் வந்து பாடியே ஆகணும். அது இன்னும் வழக்கத்துல வச்சிருக்காங்க. அது மாரி வந்து தில்லைக்கு கூட 12 திருமுறையில பதிகங்கள் அல்ல, தியாகராஜ பெருமானுக்கு தான் இருக்கு. அதனால அங்க ஒரு வழக்கத்தையும் கையாளுறாங்க. திருச்சிற்றம்பலம் சொல்லாம எதுவா இருந்தாலும் ஆரம்பிக்கிறா இருந்தாலும் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையார போற்றி, அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம் அங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு மரபு வச்சுக்கிட்டு 12 திருமுறை அங்க திருக்கோவையார் சொல்றது இல்ல. ஏன்னா அது தில்லையில அருளப்பட்டதுன்னா அங்க சொல்றது இல்ல. திருக்கோவையார் சொல்லாம 12 திருமுறை 8ஆம் திருமுறையை மட்டும் சொல்லி திருவாசகத்துல இருந்து, அதுவும் அந்த ஊர்ல பாடின பாடல்லாம் இருக்கு, அதை சொல்லி இது பண்றாங்க. இப்படி 12 திருமுறை வகுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு 1, 2, 3 திருமுறைக்கு திருஞான சம்பந்த பெருமானும், 4, 5, 6 திருநாவுக்கரசரும், 7ஆம் திருமுறை
திருப்பாட்டு என்று சொல்லக்கூடிய திருமுறைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆசிரியர்களா இருக்காங்க. 8ஆம் திருமுறைக்கு திருவாசகத்துக்கு மாணிக்கவாசகர், திருக்கோவையார் 2 நூல்கள் அதிலே உள்ளடங்கும். திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு 9 ஆசிரியர்கள் அருளியது. சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வரிஞான கண்டராயத்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தம, சேதிராயர், அப்புறம் 10ஆம் திருமுறை திருமூலர். ஆண்டுக்கு ஒரு பாடலா 3000 ஆண்டுகள் பாடியதா வரலாறு இருக்கு. அதை மெய்ப்பிக்கவும் செய்திருக்காங்க. ஏன்னா அது திருவாவடுதுறையில ஸ்ட்ராங்கான அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. 3000 ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய தவத்தின் பலனுக்கு என்ன தோணி இருக்கோ அந்த 4 வரியில அதை சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சித்தாந்தம் தெரிஞ்சாதான் திருமந்திரத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னே நமக்கு தெரியும். அதுக்குதான் ஐயா என்ன சித்தாந்தம் படிக்க சொன்னாங்க. அடுத்தது 11ஆம் திருமுறை, 11 ஆசிரியர். சிவபெருமான் முதலாக 11 பேர். ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், காடவர்கோன், ஒளிர்கீரர், கல்லாடனா, உண்கவிழர், பரணர், மெய்யுணர் இளம்பெருமான் அடிகளோடு ஓங்கும் அதிராவடிகள், திருமேவு பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி, 12ஆம் திருமுறை சேக்கிழார் ஒளி செய்து. இவர்கள் எல்லாம் பெருமானை வழிபட்டு புகழ்ந்து பாடிய பாக்கள். இதெல்லாம் 11ஆம் திருமுறை வரைக்கும். அதுல சாமியும் அதுல அடியார்களுக்கு துணை செய்யறதுக்காக, இன்னும் சொல்ல போனா அந்த கடிதம் எழுதின மரபு சுவாமி நம்மளுக்காக அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. பானபத்திரருக்காக அதை செஞ்சாரு. நம்ம அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறது இல்லையான்னா அது இருந்திருக்கலாம். அதை சுவாமி உலகறிய செய்யறதுக்காக. ஆனா பொன் பொருள் கொடுக்கணுமே. ஏழை ஒரு நம்மளை பாடி பரவிட்டு இருக்காரு, அவரு ஏழையா இருக்காரு, அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா வழிபாட்டுல இங்க மதுரையில தினந்தோறும் அந்த பணியை விடாம செய்யறாருன்னு சுவாமி எளிவந்த கருணை உடையவர் இல்லையா, அதனால அந்த ஓலை இது பண்ணாரு. அடுத்தது இந்த அடியார திறத்தை எல்லாம் உலகறிய செய்யணும். அதுக்காக சுவாமி சேக்கிழார் பெருமான் மூலயமா 63 நான்மார்களை பற்றியும் துவக்கப்பட்ட நூல் பெரிய புராணம். அதுல பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தருக்கு தான் அதிக பாடல் இருக்கு. 1200 சுற்றம் பாடல் ஞானசம்பந்தருக்குரிய. 4000 பாடல்கள்ல 1200 சுற்றம் பாடல் ஞானசம்பந்தருக்கு மட்டும். நாவுக்கரசருக்கோ சுந்தரருக்கு அவ்வளவு பாடல் கூட இல்லை. ஒவ்வொரு நாயன்மார் இது முடியும் போது அவருக்கு துதி பாடல் தான் அங்க இருக்கு. சுந்தரர் தில்லைவாழந்தனர் பதியம் இல்லைன்னா சேக்கிழாரால இத்தனை நாயன்மார்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா அவருக்கே அங்க பாடல்கள் கம்மியா தான் இருக்கும். அந்த நேசம் நிறைந்த உள்ளத்தால், இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல அவரு தோன்றினது இதெல்லாம் இருக்கும். ஆனா பெருசா சுந்தர தடுத்தாட்கொண்ட புராணம் அடுத்துதான் இந்த துதி பாடல்கள் தான் இருக்கு. ஆனா ஞானசம்பந்தருக்கு தான் அங்க அதிகமா பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. இப்படி 63 நாயன்மார்களை பற்றி கூறக்கூடிய திரு தொண்டர் புராணம், பெரிய புராணம். தொண்டர் பெருமை சொல்வதால் பெரிய புராணம்னு இப்ப நம்ம இதுவும் திருத்தொண்டர் புராணம். இப்படியாக கோயில்ல வழிபாட்டு முறையில 12 திருமுறை கையாண்டு கொள்ளப்பட்டிருந்தது. இப்போது அதை சுருக்கி 5 பெரும் புராணமாக சுருக்கி விட்டார்கள். 5 பெரும் புராணம் சொல்வதற்கே சுருக்கமாக தேவார புராணம் என்று வந்துவிட்டது. அதனால இங்க இருக்கிற அன்பர் பெருமக்களால தான் திரும்ப அதை மீட்டு கொண்டு வர முடியும். இங்க இப்ப இந்த நாட்டுல ஒரு ஓதுவாரை கூப்பிட்டு அவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்ப அது உணர்வு இருக்கிறதால தான் அதை செய்யறாங்க. எங்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்ப நானே பாடுறேன் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களே செஞ்சிருக்கலாம். ஆனா இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்திலையும் அவங்க நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன என்னை விட பெரிய ஓதுவார் பெருமக்கள்லாம் நிறைய பேர், பாலச்சந்திரன் ஐயா, யயாதி ஐயா, இவங்கெல்லாம் நல்ல மெத்த படிச்சவங்க. இந்த இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தெரியும். அடியனுக்கு சித்தாந்தத்தை பத்தி ஒரு
ஒரு கோடு தான் தெரியும். அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பாடசாலைல சிந்தாந்த பாடம்னு சொல்லி பாலப்பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஓதுவாருக்கு தெரிஞ்சிருந்தாதான் ஒழுக்கம் என்பது இருக்கும். எதனால திருமுறை பாடப்பட்டது, இதனால உலகத்துல என்ன இது நடக்கும், அதாவது நற்பலன்கள் ஏற்படும், ஏன் இவ்வளவு இதை போய் ஏன் சாமி இவங்களுக்கு அருள் செய்து பாட செய்து ஏன் இதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியும்னா சித்தாந்தம் படிச்சாதான் தெரியும். ஆனா சித்தாந்தம் தேவாரத்துக்குள்ளார இருக்கு. தேவாரத்தோட சாரம் சித்தாந்தமா மெய்கண்டநாதர் முதற்கொண்டு 4 பேரு சந்தான குரவர்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி உமாபதி சிவம் தான் திருமுறை கண்ட புராணம்னு சொல்லிட்டு அருள் செய்திருக்காரு. அது பெருசு ரொம்ப. இன்னைக்கு திருமுறை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு, எப்படி வந்தது, அதுக்கு யார் யாரெல்லாம் துணை செய்ய நின்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த புராணத்துல எல்லா வரலாறும் இருக்கு. அப்படி வந்து ராஜராஜ சோழன் திருவாரூர்ல தான் திருமுறை கிடைக்கிறதுக்கு காரணமா திருவாரூர் தான் இருந்தது. அங்கதான் வந்து வழி வழியா அந்த தேவாரம் காது செவி வழி செய்தியா கேட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நூல் இல்ல கையில. அப்படி கேட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழன் சுவாமி தரிசனத்துக்காக அங்க போறாரு. அப்படி என்ன இந்த பாட்டு நல்லா இருக்கே, இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் நல்ல தூய தமிழா இருக்கே அப்படின்னு அவர் கேட்டு, அப்புறம் அவர் என்னன்னு பாடினவரை கூப்பிட்டு கேட்டு, இது வந்து எங்க மூதாதையர்கள்லாம் வழி வழியா பாடிட்டு இருக்காங்க, நாங்களும் பாடிட்டு இருக்கோம். அப்புறம் அதை என்னன்னு தெரிஞ்சு சேக்கிழார் மூலியமா இங்க நம்பியாண்டார் நம்பி ஒருத்தர் இருக்காரு. பொல்லா பிள்ளையார் அருளால நம்பியாண்டார் நம்பி தெரிய வராங்க. நம்பியாண்டார் நம்பி மூலியமா திருமுறை எங்க இருக்குன்னு தெரியுது. அங்க போனா நால்வரே வந்தாதான் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தடை செய்யறாங்க. அப்ப நால்வர் திருமேனிகளை செஞ்சு எடுத்துட்டு போய் காமிச்சு நம்ம திருமுறை எடுத்தாங்க. எடுத்து ஒன்னும் அது கிடைச்சிருந்ததுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு திருமுறைகள் பாடுனதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாடத்திட்டத்துல பாடசாலைல கணக்குப்படி பார்த்தா அதிகமா பாடியிருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்காரு. 18 லட்சத்து சொச்சம் பாடல் பாடியிருக்காரு. ஆனா அவருதான் கிடைத்ததிலே கம்மியா கிடைச்சது. 1026 பாடல்கள். அப்ப சுந்தரர் வந்து வாழ்ந்த காலம்னு கணக்கு பண்ணோம்னா அவர் தேவாரம் பாட ஆரம்பிச்சது 13 வயசுல பாட ஆரம்பிச்சிருக்காரு. 18 வயசுல முக்தி அடைஞ்சிட்டாரு. அப்ப அந்த 5 வருஷத்துல அவர் எவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா அவர் தூங்குன நேரமும் எல்லா நேரமும் அதுல கழிச்சா கூட அவ்வளவு பாட்டு எப்படி பாடியிருக்க முடியும் அப்படின்னு. சுவாமி அசிரீதி மூலயமா இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கு, அதை பத்திரமா இது பண்ணீங்க. அதுல நிறைய அற்புத பதியங்கள் இல்ல. இப்ப ஐயா என்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, ஒரு குழந்தைக்கு கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் திருமுறையில பதியம் இருக்கு. நம்பிக்கையோட செய்தா கண்டிப்பா அது அது என்னன்னா அது சரியாகணும் இல்ல, அது நல்ல குணமா திரும்ப அந்த கால் எப்படி இருந்ததோ அது அப்படியே ஆயிடும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த கண்காட்டு முதலானும் பதிகம் பாராயணம் பண்ணி மகவு பெற்றவங்க இருக்காங்க. அந்த முக்குள நீர் தோயின்னு ஞானசம்பந்தரே சொல்லியிருக்காரு. நீங்க பொய்ன்னு அதை சொல்ல முடியாது. ஞானசம்பந்தர் சொன்னதெல்லாம் அவர் அறுதிட்டு சொன்னது. அத பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் வேயன தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய். அதாவது நீ என்ன செய்யணும் அப்படின்றது ஞானசுந்தரங்க. இந்த முக்குளத்துல நீராடி இறைவனை வழிபாடு பண்ணணும், இந்த பதியத்தை படிக்கணும். இப்படி படிச்சா கண்டிப்பா ஒண்ணு. அதே மாதிரி அந்த நீங்க சாம்பலை கொண்டு போய் கொடுத்து பெண்ணை உருவாக்கி இருக்காரு. அந்த பதிகமும் அந்த எலும்பு முறிவுக்கு படிக்கலாம். ஏன்னா சிதைந்த உருவத்தையே உயிரோடே கொண்டு வந்திருக்காரு ஞானசம்பந்தர். ஆனா அதுக்கு விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் அப்படின்னு திருமாகரல் தலத்துல சுவாமியே அங்க எப்படி இருப்பாருன்னு தெரியுங்களா? இவ்வளவு இப்படிதான் இருப்பார் சுவாமி. சுவாமி வந்து லிங்க ரூபம் இல்ல, கூம்பு வடிவத்துல இருப்பார் திருமாகரல். எங்கேயாவது சென்னை போனீங்கன்னா தொண்டை நாட்டு தலங்கள்ல இருக்கு திருமாகரல், போய் பார்க்கலாம். இப்படி பல அற்புதங்கள் உள்ளடக்கியது சைவ திருமுறை. ஏன்னா இதுல வந்து அந்த காலங்கள்ல தொன்று தொட்டு அடியன் பிறந்த ஊருக்கு பக்கத்துலதான் எருக்கத்தம்புலியோன்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க இருந்த பாடினி என்ற அம்மையார், அதாவது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபு வந்த ஒரு பெண்மணி,
திருமுறை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அவருக்கு சோழ மன்னன் கேட்டாரு. ஆனா இது முழுசும் எப்படி பாடுறதுன்னு தெரியல. தெரியல அப்படிங்கும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வழி வந்த பெண்மணி அவங்க வந்து அந்த இசைய கத்திருக்காங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருக்கு பயிற்றுவிச்சிரு அவங்க மூலியமா இந்த பண்கள் எல்லாம் திரும்ப மீட்டெடுத்து அதுக்கு இசை அமைத்தாங்க. அப்படி பண் மாறாம திரும்ப பாடணும்னு அவங்க உயரிய குறிக்கோள் அமைத்த பண்கள் தான் இப்ப நம்ம இது பண்ணோம். இந்த பிற்சேர்க்கை எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு திருமுறையில கிடைச்சது 23 பண்கள். அத ஒரு கட்டளை பேதங்கள் என்னென்ன இருக்கு. இருக்குண்ணா. அப்படி 8 கட்டளைகள் நட்டப்பாடை பண்ணுக்கு இருக்கு. அப்படி அதுல என்னென்ன கட்டளைகள் சந்த முறையில என்ன மாறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆ ஆ சொல்லுங்கய்யா. இருக்கையா தமிழ்ல அதுக்கு பேரே இருக்கு. அவளுக்கே அந்த பாட்டு தெரியும். நல்லா பாடி காட்டு. துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை எளி ஓசை பண்கெழுமப்பாடி அப்படின்னு அந்த சாப்பா சாவுக்கு அங்க உழை இழி ஓசை அப்படின்னு சொரத்துக்கு தமிழ்ல பேர் இருக்கு இல்லையா? அப்படி காரைக்கால் அம்மையார் அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க வந்து சரிகம பதனிசான்னு சொல்லாம அதுக்கு அந்த காலத்துல அகாரம் தான் இருந்தது. இப்ப சொர அமைப்புலாம் வந்து சங்கீதம் வந்த காலம் தொட்டு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து தமிழ் பெயர் உழை ஓசை இழி ஓசை அப்படின்னு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றது, எங்களுக்கு சுந்தரரே பாடிய கூடிய லயம் சதி, இசைக்கு சதின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல. லயம் லயம் தவறாம சதி தவறாம பாடணும் அப்படின்னு. அப்ப தமிழ்ல வந்து இசைக்கு வேற வேற பேர்கள் நிறைய இருந்திருக்கு. அப்படி இப்ப நீங்க சரிகம சொல்றதுக்கு அங்க உழை எளி ஓசை அப்படின்னு பேர்கள் அவங்க அமைச்சிருக்காங்க. அது சரிகம பதனிசான்னு அவங்க பாடல. ஆ அப்படின்னு பாடியிருக்காங்க அகாரத்துல. அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இல்லாம உயிரெழுத்தை மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்ப நட்டபாடை பண்ணல ஞானசம்பந்த பெருமான் முதலாக அருளி செய்த தோளுடைய செவியன் அதில் தொட்டு 3 பதிகங்கள் அது மேல் உள்ளது. தோடுடைய செவியன் குறிகலந்த இசை பத்தரோடு பொலியம் மலர்னு 3 பதியங்கள் ஒரே கட்டளையில இருக்கு. காரைக்கால் அம்மையார் பாடினது ஒரு கட்டளை. இந்த கொங்கை திரங்கி நரம்பெழுந்து அப்படி ஒரு கட்டளை. அப்புறம் தோடுடைய செவியன் விடை அப்படி இருக்கு. அத வந்து மனன முறையா நம்ம பார்ப்போம். கட்டளை வந்து பண் சேர்க்கிறது இல்ல, சந்தை இசைய புகுத்துறது இல்ல. அப்ப வந்து என்னன்னா சீர்களுக்கு தகுந்தாப்புல சந்தம் அமைப்பாங்க. தன 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 இந்த இதுதான் சந்தம். திருப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல போட்டிருப்பாங்க நடை. அதுதான் வந்து நாங்க கட்டளைன்னு சொல்றோம். அந்த பேதங்கள்னா கட்டளை பேதங்கள்னா இப்ப ராகம் ஒன்னா இருக்கும், பண் ஒன்னா இருக்கும். ஆனா அத பேதப்படும். ரூபக தாளத்துல ஒரு பதியத்தை பாடுவாங்க, ஒரு இது வந்து ஆதியில பாடுவாங்க. இதுல இன்னொரு பதியம் இந்த சாப்பு தாளத்துல இருக்கு, கழுக்குன்ற பதிகம்னு சொல்லிட்டு. அந்த பதிகம் வந்து முழுவதுமா இந்த 2 இதுலயுமே மாறுபட்டு அதுல சாப்பு தாளத்தை அதுல வேற எந்த தாளத்துலயும் அதை பாட முடியாது. அப்படி அமைச்சிருக்காரு கழுக்குன்ற பதியத்தை. அதை இப்ப நம்ம மனன முறையா பார்ப்போம் 8 கட்டளையும். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓதுவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த
பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இதில் மாதிரி 3 பதியங்கள் இருக்கு. திரு வலிதாயம், பத்தரோடு பொலியும் மலர், குறிகலந்த இசைன்னு ஒரு பதிகம். இந்த 3 பதியங்களும் தோடுடைய பாடல் மாதிரியே அமைந்த ஒரு பண்கள் இது. அடுத்ததா அங்கமும் வேதமும், திருப்புகலூர்ல அருள் செய்து குறிகலந்த இசை. அப்புறம் மைமறு பூங்குழல் கற்றை தொற்ற அங்கமும் வேதமும், பாடக மெல்லடி, செய்யருகே புனல் அப்படின்ற பதிகம், திரு ஆவூர் பசுபதீச்சரம், புண்ணியர் பூதியர் பூதநாதர், இது வரைக்கும் ஒரு கட்டளை. இது ஒரு 5 பதிகங்கள். இப்ப இது எப்படி இது பண்ணோம்னா, அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தண நாளும் அடிப்பறவ மங்குல் மதி தவழ் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு தீர்கொள் செங்காட்டம் குடியது நூல் கங்குள் விளங்கெறி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. இது ஒரு கட்டளையாகும். அது காரைக்கால் அம்மையார் இதை நம்ம கடைசியா பாடுவோம். அவங்க பாடினத முதல் கட்டளை. அதுக்கு அடுத்து ஞானசமுந்தர பாடியிருக்கிற 6 கட்டளை, சுந்தரர் ஒரு கட்டளை பாடியிருக்கார். மொத்தம் 8 கட்டளை இருக்கும். அப்புறம் வண்டார் குழல் உண்ணாமுலை உமையாளுடும், மத்தாவரை நிறுவிக்கடல், சடையார் புனல், புறவம் கமழ், வானிற்பொலி, மையாடிய, அப்புறம் பாலும் திரளாயின, இப்படி 7 பதியங்களா அடுத்த கட்டளையில பேதமா அது அதுல ஒரு பதியம் இதுல எடுத்துக்கும். விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை உண் தளையாயின தவிர அருள் தலைவனது சார்பா களையார் தரு கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்றடைவோமே. இப்படி நடைகள் மாறும். இப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். சௌசுரத்துல இருக்கு, அங்க கண்டத்துல இருக்கு, இது திசரகதியில இருக்கு. இப்படி இந்த நடைகள் மாறுறதால கட்டளை பேதமா ஆகுது. அததான் 8 கட்டளை பேதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா திருவிராகம், பிறையணி படர்சடை, தொடர்ந்து தடநிலவிய மலை, புவம்மலி கனல் புனல்னு ஒரு பதிகம், திருமறைக்காடு சிலைதனை நடுவிட அப்படின்னு இந்த 4 பதிகம் ஒரு கட்டளை பேரும். அது எப்படின்னா, பிறையணி படர்சடை முடியடை பெருகிய புனலுடையவ நீரை இறையணி வளையினை முலையவள் இணைவனதெழிலுடையிடவகை கரையணி பொழில் நிறைவயலணி தழுமலம் அமர்கணல் உருவீனல் நரையணி மலர்னர் விரை புல்கு நலமலி கழல் தோழல் மருவுமே. அவ்வளவு ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறது இப்படி. இத என்னன்னா, இதுல ஒரு சிறப்பா பிணைமொழி திருப்பதிகன்னு அதுக்கு பிறையணி படர்சடைக்கு இருக்கு. ஏன்னா இந்த பதிகங்களை சீர் எங்கேயுமே நீங்க மூச்சு நிப்பாட்ட முடியாது. 4 வரையும் சேர்த்து சொல்லணும். இத சில பேரால செய்ய முடியுது. பாலச்சந்தர் ஓதுவார், இந்த திருவரங்க ஏயாதியை எல்லாம் இதை ட்ரை பண்ணி அதை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 30 செகண்ட் மூச்சு தம் கட்டி இந்த பாட்டை சொல்லணும். ஒரு பாட்டு சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்ப ஞானசம்பந்தர் எப்படி பாடியிருப்பாரு? அதான் இங்க நம்மளால செய்ய முடியாத செயற்கரிய செயல் செய்ததால் தான் அவங்க எல்லாம் அருளாளர்கள். இது என்னன்னா, அது 2 வரி வரைக்கும் மூச்சு விடாம சொல்லி முடியும் என்னால. 2 வரி முடியாது. ஏன்னா இது அப்படி சீர் அமைஞ்ச பாடல். பிணைமொழி பதியங்கள். இது திருவிராகம்னு இதுல புனைப்பெயர், சிறப்பு பெயரா அதுக்கு கொடுத்திருக்காங்க. திருவிராகம்னா என்னன்னு கேட்கலாம். இதுல என்ன சீர் அதிகமா வந்தா அத எழுத்து அது பாத்தீங்கன்னா ரயணி அந்த ரைய வச்சே பாடுறது. அப்படி இருக்கிற அந்த இதுக்காக அது சிறப்பு பெயரா திருவிராகன்னு வச்சிருக்காங்க. அடுத்ததா
சுந்தரர் பெருமான் அருளி செய்த நட்டப்பாடை. அது கிட்டத்தட்ட வந்து வாழ்வாவது மாயம் வந்து இந்த வண்டார்குழல் அறிவையோடு அந்த பதிகம் மாதிரிதான். நத்தார்படை எல்லாம் அது. இந்த கழுக்குன்றம் கொன்று செய்த கொடுமையால் இந்த பதிகம் தான். நீங்க அந்த கட்டளை பேதம் அங்க மாறுபடுது. இதுல வந்து என்னன்னா வேற தாளத்துல இதை மாத்தவே முடியாது. கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே பாடும்போது சந்தமும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி அமைச்சிருக்காங்க. இத பாட தெரிஞ்சாவோ சந்த முறை தெரிஞ்சா இதை ஈஸியா பாடிட்டு போயிட்டே. ராகம் ஒண்ணுதான். தக்கிட்ட தக்க திம்மி தக்கி இப்படி இவ்வளவுதான். அது பாடும்போது இதேதான். அதை கொஞ்சம் எழுத்து பாடிக்க விளம்பம் பண்ணி. கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடி சூழ்தன் கழு குன்றமே. இப்படி காரைக்கால் அம்மையார் பாடின அந்த கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குன்று கண் வெண்பற்குழி வயிற்றில் பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுய நீழ்கனை காலோர் பெண் பே தங்கி அலறி உளறு காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனலாடும் எங்கள் அப்பன்கிடம் திரு ஆலம் காடே. இப்படி அதுல அந்த துத்தம் கை கீழே இந்த பாடல்கள்லாம் இப்ப நிறைய பெண் பிள்ளைகள் நிறைய கத்துக்கிற பிள்ளை நிறைய பாடி இப்ப அந்த பாடல்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்படி இதெல்லாம் சிறு பிள்ளைகள்கிட்ட போய் அவங்க அதை நல்லா பாடி இப்ப நிறைய பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்கிறதால எங்களுக்கு அது உயர்வை தருது. உயர்வை தருதுன்னா தேவாரம்னா என்ன, ஓதுவார்கள்னா என்ன அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுகள்ல இருக்கிற அந்த ஆர்வத்தை விட இங்க வெளிநாடுகள்ல சிங்கப்பூர்ல அண்ணன் தெரியும், செண்புடார் கோயில்னு ஒரு திருக்கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து சைவ பள்ளின்னு சனி ஞாயிறு 2 நாளும் வந்து அவ்வளவு அற்புதமா நடத்துறாங்க. தேவாரம், சைவ சித்தாந்த பாடம், அப்புறம் மற்ற கலைகள் நிறைய. அதாவது அந்த பிள்ளைங்கள் ரொம்ப ஆர்வமா சிவராத்திரியில வந்து 2 மணி நேரம் அந்த பிள்ளைங்க தனியா பாடுதுங்க. அது மாதிரி இங்கேயும் பெருசா உருவாகணும் இறைவன் திருவிழால. அடுத்த பண் பார்க்கலாம். அதான் இப்ப அது முக்கியமா உங்களுக்கு அதுதான் சொல்லணும். சந்தம் என்பதே என்னன்னா எண்ணிக்கை இல்லாததுதான். இப்ப சந்த தாளம்னா உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்குதான் எண்ணிக்கை இது பண்றோம். அந்த காலத்துல வந்து எங்களுக்கு ரூபகம், சாப்பு இதெல்லாம் வந்து எண்ணிக்கை இல்லாத தாளங்கள். ஆதி தாளமே நாங்க வந்து மொட்டையாதின்னு எண்ணிக்கை இல்லாம போட்டுட்டு இருந்தோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். இப்படிதான் பாடிட்டு இருந்தோம். எண்ணிக்கை இல்லாம அது கேப் ஒண்ணு நடுவுல வரும். அது அதுதான் வந்து எண்ணிக்கைய கணக்கா வச்சுக்கிட்டு அப்ப பாடினது. இப்ப அத வந்து ஒண்ணு தள்ளி பாடுறோம். அது வந்து பிற்காலத்துல வந்த ஓதுவாமூர்த்திகள் அவங்களுடைய திறமையை கொண்டு அதை எல்லாத்தையும் எண்ணிக்கை அமைச்சு ஆதி தாளத்துல இப்படி அதை பாடிக்கிட்டு இருக்காங்க சங்கீத வித்வான்கள். அப்ப அது மாதிரி நம்மளும் பாடணும் அப்படின்னு கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத தாளங்கள்ல எல்லாம் சந்த தாளம். திருப்புகழ்லாம் அவ்வளவு சந்த தாளம் இருக்கு. முத்தை தருப்பத்தி திறனை எடுத்து சந்த தாளம் தான் எல்லாம். அப்படி சந்த தாளம் இப்ப அதிகமா நாங்க வந்து சந்த தாளங்கள் பாடுறோம். இசையில் உசித்த வஞ்சி கயர்வாகி இதெல்லாம் சந்த தாளங்கள் தான். எண்ணிக்கை நடுவுல வர்றதால அது வந்து இப்ப எண்ணிக்கைக்குரிய தாளமா இதை வந்து சந்த தாளமா போட்டு பாடினா ரொம்ப கஷ்டம். அது நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் கஷ்டம். எண்ணி பாடுறது கஷ்டம் இல்லை. அதுதான் இங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஈஸியா ஆக்கியிருக்கோம்.
கஷ்டமா இருக்கிறத ஈஸி ஆகிரும். ஏன்னா அதுல நடுவுல 2 தட்டு 2 மடக்கு இப்படி வரும். அது குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக எண்ணினா இத்தனை எண்ணிக்கை இத்தனை அட்சரம் அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக அதை அப்படி பண்ணியிருக்கோம். 2 கலை சவுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதித்தாளம் தான் அது. அத வந்து விளம்பமா பாடும்போது 2 2 எண்ணிக்கை வரும் அதுல. ஆனா அது ஆதித்தாளம் தான் அது. அதத்தான் வந்து ஞானசம்பந்தரும் நாவுக்கரச பெருமானும் அதிகமா கையாண்டிருக்காங்க. அந்த காலத்துல தக்கேசி பண்ணு, அரிகாம்போதி பண்ணு எல்லாமே வந்து ரெட்டைக்கல சவுக்கத்துல பாடியிருக்காங்க. இப்ப அத பாடுனா கத்துக்கிறதும் கஷ்டம், பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். இப்ப நான் வாசித்திரவே பதிகத்த இப்ப பாடுற மாரி இல்ல அது. உம் வாசி தீரவே ஏ ஏ திருப்புட தாளத்துல இருக்கு. அப்படி பாடினா அதான் அது 10 செகண்ட்ல முடிக்கிற பாட்டு இன்னும் 30 செகண்ட் 40 செகண்ட் பாடுற மாதிரி இருக்கும் 2 வரி பாடுறதுக்கு. ஏன்னா 3 அட்சர கால அளவு ஒரு வரிக்கு எடுத்துக்கும். ஆயுதாளத்துல இந்த இடத்துல பாடும்போது ஒண்ணு தள்ளி பாடும்போது 10 செகண்ட்லயே முடிஞ்சு போயிடும் அதோட இது. அதான் இப்ப துரிதப்படுத்தி இசைய கூட்டு வச்சு அது வந்து நம்ம தொண்டைக்கும் நம்மளுடைய திறமைக்கும் ஏற்ற இசை பண்ணிசை. இப்ப ஈஸியா பாடுறதுக்கும் ஜனரஞ்சகமா இருக்கிறதுக்கும் அமைச்சது. அதையும் ஜனரஞ்சகமாக்கி நாங்க இப்ப கவலையில பாடுறோம், அம்சா நந்தியில பாடுறோம், எல்லாத்துலயும் பாடிக்கிட்டு இருக்கோம். அதனால பன்முறையே சிறந்தது கற்றுக்கொள்றதுக்கும் பாடுறதுக்கும். அது இசை நிகழ்ச்சியில அதை பண்ணலாம், சன்னதியில பண்ண தேவையில்லை. ஒரு இப்ப சுவாமிக்கு வந்து இப்ப ஒரு விழா நடக்குது, அங்க உட்கார்ந்து நம்ம பாராயணம் பண்ணணும்னு வருது, எந்த இதுவும் இல்லாத போது நம்ம பன்முறையை பாடினாவே அது சிறப்பா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். சன்னதியில அதே மாதிரி பஞ்சபுராணம் சொன்னாலும் 12 திருமுறை சொன்னாலும் பண்ணோட சொன்னா அது சுவாமி இன்னும் அருள் சீக்கிரம் செய்வார். நம்ம இப்படியே வச்சுக்குவோம், இப்படிதான் பாடணும்னு அவங்கள்ட்ட சொன்னா அது இவர் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா இப்படி சொன்னா அது சுவாமிக்கு போய் சேரும். பண்பு சாமி வகுத்து கொடுத்தது இல்லையா? அப்ப அவரு கொடுத்ததே நம்ம அவருக்கு பாடலாம். அடுத்து அதன் வழியில இப்ப நட்டபாடை, முதல் திரும்ப நட்டபாடை தக்கராகம். இத நான் வந்து இங்க திடீர்னு சொன்னதால நான் எல்லாம் செல்போனை எடுத்து வச்ச குறிப்பு. இதுல இருக்கு. காந்தாரத்துக்கு 2 முதல் 7 வரை அப்படின்னு. வந்து 2 பதிகம் 2 மெட்டு தான் இருக்கு. அதை 7 இதா பிரிச்சிருக்காங்க. அப்புறமா எத்தனை பதியங்கள் இருக்கு அதெல்லாம் இதுல குறிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம சொல்ற தமிழிசை சங்கத்துல ஓதுவார் மூர்த்திகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணது இதெல்லாம். கட்டளை பேதங்கள்லாம் இப்ப பிரிச்சது இல்லை. ஒரு 100 ஆண்டு காலம் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இது இதுல சேர்க்கலாம் அப்படின்னு. ஆக 109 பண்கள் வந்து அதுக்கு என்னென்ன ராகங்கள் அமைக்கலான்னு தமிழிசை சங்கத்துல பல பெரிய ஓதுவாமூர்த்திகள் இசைக்கு அறிஞர்களை வச்சு இப்ப ஆராய்ச்சி பண்ணி 109 பண்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ராகமும் அமைச்சிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப பழமையான பண்கள் இந்த திருமுறையில இருக்கிற 23 பண்கள். நட்டபாடை, அதாவது எங்களுக்கு அந்த பண்ணை ஈஸியா இது பண்ண நட்ட தக்க பழந்தக்கேசி குறிஞ்சி வியாழ மேக யாழ்னு ஒரு முகவுரை மாதிரி சொல்லி தருவாங்க பாடசாலைல. எனக்கு தக்கராக பண்ணல ஞானசம்பந்தர் வந்து கரவென்றினன் அன்னைக்கு நான் கோயில்ல கூட பாடினேன், குறும்பை முலை மலர்குழலி கொண்டதவம் கண்டு அப்படின்னு. இந்த பேதங்களே இருக்கு. இது வந்து ஆதிதாளத்தில் அமைஞ்ச பாட்டு. கரவின்றினன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையாழ்வாள் வரமாமயிலாடு துறையே. அடுத்தது இந்த பேதத்தை பார்க்கணும்னா இது சதுசுர கதியில அமைஞ்சது. அப்புறம் குறும்பை குறும்பை முலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு தக்க தக்கிட்ட எப்படி அமைச்சிருக்காங்க.
குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்புவரம் கொடுத்தவளை பெட்டருளி செய்த விண்ணவர் உன் கண் முதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அருபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணி பொழில் சுழயலில் கரும்பருகே கரும்புவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணே. ஞானசம்பந்தர் திருமுலைப்பால் அருந்தி பாடிய உடனே அடுத்து திருக்கோலக்காவுக்கு போறார். அங்க பாடு மடையில் வாழை பாய மாதர. இப்படி இதுல இந்த மடையில் வாழையிலே அதுக்கு அடுத்தது அந்த சீர்காழிலேயே பூவார் கொன்றை புரிப்பும் சடையீசான் ஒரு பதியம், அடுத்தது முந்தி நின்ற வினைகளப்புன்னு இதெல்லாம் ஒரே கட்டளை பேதங்களா அமைஞ்சது. கலையநல்லூர் அந்த பதியம் ஒண்ணுதான் இருக்கு. அடுத்ததா இங்கே பாச்சிலாச்சிராமத்துல துணிவள திங்கள் துளங்கி விளங்க, ஏன்னா தக்கேசி பண்மறிய பாடணும் அது. இது ஒரு கட்டளை பேதமா. இப்படி 4 கட்டளையா தக்கராகத்துக்கு இருக்கு. பழந்தக்கராகம் எடுத்துக்கிட்டோம்னா தக்கராகன்றது காம்போதி. ஆமா காம்போதி, அதாமா தற்கால ராகம் காம்போதி. பண்ணமைப்பு தக்கராகம் தக்கேசி 2 பண்ணுக்கும் இப்ப நம்ம கையாளுறது காம்போதி ராகங்க. ஆனா அதுல தீர சங்கராபரணம் பாடலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது நம்ம அதை கையாளுறது இல்லை. அதான் தக்கராக பண்ணல பதிகை எண்கள் முதல் திருமுறையில 24 இருக்கு. மற்ற சுந்தரர் பாடினது எல்லாம் சேர்த்து மொத்தம் 46 பதிகம் தக்கராக பண்ணல இருக்கு அப்படின்னு. பழந்தக்கராகம். ஆமா சுத்த சாவேரி தான் பாடிட்டு இருக்கோம். அந்த வேதம் பண்ணி தாளம் மாத்தி இப்ப நம்ம திருப்புடரா இதுல பாடுறோம். இப்ப சிறையாறு மடக்கிளியே இதெல்லாம் பாடுறோம், சுத்த சாவேரி தான் பாடுறோம். ஆக அடுத்தது பூத்தேர்ந்தாயனன்னு பதிகம் இருக்கு. அந்த பதிகங்கள்ல ஆரபி. ஆக 2 கட்டளை தான் இதுல. அடுத்தது பழந்தக்கராக முடிஞ்சு போச்சு. இப்ப அதை எப்படி பாடுனா இப்ப இந்த பழந்தக்கராகத்துல 2 சந்த முறை இருக்கு இல்லையா? அதுல மறையுடைய தூருடைய தாளத்துல நாங்க சொல்றது அல்ல. மனன முறை மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே பண்டரங்க புனர்கமல. ஆனா பூத்தேர்ந்தா எனக்கு சந்த முறை உண்டு. பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாளம் கை கூத்தீரும் குணங்களே. தாளத்துல இது ஆதி தாளத்துல பாடக்கூடிய இதுல அமைஞ்சிருக்கு. ஆமா கட்டளை பேதம் தான் நான் சொல்றேன். இல்ல ஆரபி தான் இப்ப அமைச்சு பாடிட்டு இருக்காங்க. அது அமைப்பு ஆரபி தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாடம் நடத்திட்டு இருக்குது. ஆரபில நடத்துறாங்க. ஏன்னா சுத்த சாவேரி இந்த திருப்புடை தாளத்துல அமைந்த பதிகங்கள் தான் சுத்த சாவேரியா பாடிட்டு இருக்கோம். இப்ப பூத்தேர்ந்தாயின சுத்த சாவேரின்னு நீங்க பாடின கட்டளை பேதம் மாறுது இல்லையா? அதுக்கு மட்டும் 2 ராகமா வகுத்து வச்சிருக்காங்க. தக்கேசி ஞானசம்பந்தர் தக்கேசி பூவார் மலர் கொண்டு ஒரு ஞானசம்பந்தர் மட்டும் 12 பதிகம் முதல் திருமுறையில இருக்கு. இப்படி அதுல நிறைய பதிகம் இருக்கு. சுந்தரர் தக்கேசி நிறைய பாடியிருக்கார்.
அவர் பாடின தக்கேசிக்கும் இவர் பாடின தக்கேசிக்கும் வித்தியாசங்கள். பூவார் மலர் கொண்டு, இப்ப இது வந்து சமத்துல எடுத்து பாடுறாங்க. இது வந்து பாடசாலையில எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறை பழமையானது. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார், இப்படி பாடும் முறை. மனன முறையை எடுத்துக்கிட்டோம்னா, பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கருள் செய்தார் தூமாமழை நின்றதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்தடையும் சாரல் அண்ணாமலையாரே. சுந்தரர் தக்கேசி மேல ஆரம்பிக்கும். பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையல் என்றறிவுள்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணியாரூரானை மறக்கலுமாமே. இது வந்து 2 கலச்சவுக்கத்தில். பொன்னுமே பொருளும் தருவானை போகமும் தீருவும் புணர்ப்பானை, இப்படி ஆதி தாளத்துல இப்ப பாடுறோம் நாங்க. ஆதி காலத்துல இது வந்து 2 கலை சவுக்கம். இப்ப 2 கலை சவுக்கம் எல்லாம் தான் ஆதியா மாறி இருக்கு. சவுக்கத்துல பாடுறது சரியான மரபு. அடுத்த குறிஞ்சிப்பண். குறிஞ்சிப்பண் வந்து ஏறத்தாழ 2 பேரையும் ஒரே மாதிரிதான் பாடிருக்காங்க. இதுல வித்தியாசப்பட்டு பாடினது திருவிருக்கு குறள் தான். ஏன்னா, எட்டான் மறக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே ஞானசம்பந்தரும் நன்றுடையானை தீயதில்லானை ஒரே பேர் தான். இதுல வந்து ஆமா குறிஞ்சிப்பண். திருவிருக்கு குறள் மட்டும் கொஞ்சம் மாறுதலா வரும். நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே கட்டாங்கெரியோம்பி, இது ஒரு கட்டளை. அப்ப சுந்தரர் வந்து அப்ப அவரு ஏதாவது வித்தியாசப்படுத்தணும் இல்லையா? அவரும் வந்து மடித்தாடும் நடிமைக்கன் அன்றியே மனநேனி வாழும் நாளும் அப்படின்னு இது எல்லாமே ஒவ்வொரு நடைகளும் அமைச்சு அந்த கட்டளை பேதங்களுக்கு தெரியறதுக்கு காரணமே அந்த நடைகள் சந்தங்கள் மாறுறதால கட்டளை பேதம். ராகம் எல்லாம் ஒண்ணுதான், கையாண்டிருக்கிற விதமும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த சந்த முறைகளால கட்டளை பேதமாகுது. வியாழக்குறிஞ்சி. வியாழக்குறிஞ்சி வந்து ஞானசம்பந்தர் மட்டும்தான் பாடியிருக்காரு இல்லையாண்ணா? ஆமா. இது வந்து ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்கவுங்களுக்கு உரிய தனி இதா அது அவங்க பண்ணி அது தெரிஞ்சு பண்ணாங்கன்னு தெரியாம செந்துருத்தி பண் சுந்தரர் மட்டும்தான் பாடியிருக்காரு. அது மாதிரி திருவருத்தம் நாவுக்கரசர் மட்டும்தான் பாடியிருக்காரு. அரிகாம்போதி நவரோஸ் எல்லாம் 3 பேருமே பாடிக்காங்க. ஆனா திருவிருத்தன்ற ஒரு இதை வந்து அவருக்கு தனித்தன்மையா உள்ளது திருவிருத்தம். இப்ப ஞானசம்பந்தருக்கு எடுத்துக்கிட்டா யாழ்முறி வியாழக்குறிஞ்சி பண்கள்லாம் அவங்க பாடல. யாழ்முறிக்கு இன்னமும் வந்து அடானாவா நீலாம்பரியா அப்படின்றது இருக்கு. ஆனா நாங்க 2த்துலயும் ஓதுவார்கள் பாடிரும். முதல் 4 வரி நீலாம்பரியிலையும் அடுத்த 4 வரி அடானா ராகத்துல வரும். வியாழக்குறிஞ்சிக்கு இப்ப தற்கால ராகமா சௌராஷ்டிரம் கவுளை இப்படி பாடலாம். சௌராஷ்டிரம் இருக்கு. அப்படி இல்லைன்னா சக்கரவாகத்துல பாடலாம். அடுத்ததா யாழ்முறி, அதுக்கு வந்து மேகரா குறிஞ்சியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஓதுவார்கள் 2த்தையுமே சந்தேகத்தின் பேர்ல அது இருக்கிறதால மேகரா குறிஞ்சியும் பாடுவோம், அடானாவில் 2 ராகமுமே யாழில் அடங்காதுன்னு ஒரு கருத்து. அதனால 2த்தையும் பாடலாம். ஒரே பதியம் தான். அதை வந்து
அதுல என்ன எதனால அது அப்படி சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மனன முறை வந்து அடானால தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அல்லதோர் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர் அப்படின்னு இருக்கு. அதனால அத நாங்க அடானாவுல பாடுறோம். ஆனா மாதர் மடப்பிடியும் அப்படின்னு பாடிக்கிறோம் இப்ப. ஆனா பாடும்போது மாதர் மடப்பிடியும் அப்படின்னு பாடணும்னு சொல்லி தருமபுரி ஐயா எல்லாரும் வந்து மாதர் மடப்பிடியும் அப்படி 4 வரி இப்படி 4 வரி. ஏன்னா அது கொஞ்சம் ரசிக்கக்கூடியதா இருக்கும். உத்வேகத்தை தராதுன்னு கச்சேரியில இப்படி பண்ணுவாங்க. இது மனன முறைக்கு நீலாம்பரி வராது. அந்த தாள போட்டு மனன முறை சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா மேகராக குறிஞ்சி 7 பதியங்கள் இருக்கு. 7 பதியங்கள் எப்படி பாடுமோ அப்படி வேணா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலைமகள் துணை என மகிழ்வர் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அப்படின்னு இந்த 7 பதிகம் ஏரி செய்யும் வடாலின் கீழ் இருந்து புலனைந்தும் புரிகலங்கி மெய்த்தாறு சுவையும் இப்படி 7 பதியங்கள் மழை பதியத்துக்கு தான் மேகராக குறிஞ்சி. அது இங்க கரெக்டா சொல்றாங்க. மேக வர்ஷினி அப்படின்னு சொல்லி இங்க அந்த பண் சொல்லும் போது சொன்னாங்க. அது சமஸ்கிருத பேரு மேகராக குறிஞ்சி அப்படின்னு அந்த 7 பதிகமும் இந்த என்ன சொல்ற வருணனை நினைத்து இல்ல இறைவனுக்கு நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம். வருணனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். இப்ப நாங்க தமிழகத்துல வந்து இந்த கோடை காலம் வந்ததுன்னா தர்மியாதீன திருமணத்துல வந்து இந்த 7 பதியங்களும் பாடசாலைல படிக்கிற பிள்ளைங்க 48 நாள் தினசரி சாயந்தர வேளையில போய் பாராயணம் பண்ணுவாங்க. 7 பதிகம். 48 நாள் முடியறதுக்குள்ளாரே மழை வந்துரும். அப்படி இல்லைன்னா 48வது நாளாவது மழை கண்டிப்பா வந்துரும். இல்ல. நாங்க விளையாட்டுத்தனமா படிப்போம். ஏன்னா 7 பதியம் படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படி 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால சின்ன பிள்ளைங்க என்ன அதுங்க அவங்களுடைய விளையாட்டுத்தனம் அப்படி இருக்கும். ஆனா அந்த இதுக்கும் சுவாமி செவிசாய்த்து சொக்கநாத பெருமான் மழை அத என்னன்னா எங்க பூஜை மடமே தண்ணி தொட்டி நிரம்புற அளவுக்கு மழை பெய்யும். அதாவது நேரா கொட்டாது. அந்த பூஜை மட அ அது என்ன கூரை ஒழுவும். கூரை ஒழுவியே பூஜை மடம் ஃபுல்லா நிறைஞ்சிரும். அப்படி எல்லாமே பலனுக்குரிய பதியங்கள். அடுத்ததா வந்து காந்தாரப்பண், பேந்தை காந்தாரப்பண் இதெல்லாம் வந்து நவரோஸ் ராகம். அதாவது வந்து திருநேரிசை, பேந்தை காந்தாரம், காந்தாரம், கொல்லி, கொல்லிக்கவ்வானம் இது எல்லாமே நவரோஸ் ஒரே ராகம். ஆனா 5 விதமா நெறைய விதம் அதுக்குள்ளாரயே இருக்கு. மந்திரமாவது நீரு, மாதரம்பரை கன்னியானை, ஆ வேயூர் தோழி பங்கன் இது எல்லாமே வந்து வேற வேற சந்தங்கள் அமைப்புடையது. ஆனா ஒரே ராகம். இது நீங்க அது ஒரு 5 இது மட்டும் நானு குறிக்கோள் காமிக்கிறேன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி இது பேந்தை காந்தார பண்ணு. காந்தார பண்ணுலயும் இப்படி இருக்கு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு பொங்குவெண் புரி வளரும் பொற்புடை மார்பன் எம்பெருமான் இப்படி காந்தாரப்பண் பேந்தை காந்தாரம் கொல்லி கொல்லி கவ்வானம் திருநேரிசை இது எல்லாமே நவரோஸ். இது வந்து என்னன்னா சங்கராபரணம் அரிகாம்போதி நவரோஸ் இதெல்லாம் ஒவ்வொரு அந்த கிரக பேதத்தால வேற வேற ராகமா ஆகுது. அப்படி இல்லைன்னா 3 ஒரே ராகம். இது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. இசை படிச்சா கண்டிப்பா இது கிரக பேதம்னா என்னன்னு தெரியும். இப்ப நாங்க பாடசாலைல படிக்கும்போது இந்த மத்தியமும் வச்சு பாடுவோம். இந்த நவரோஸ் பாடும்போது. பிட்ச் மாத்தி அப்படி சங்கராபரணம் பாடும்போது சமசுருதியாவும் அரிகாம்போதி பாடும்போது பஞ்சம சுருதி ஆதாரமா வச்சுக்கிட்டும் பாடுறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு அந்த காலத்துல இருந்து. இதுதான் தேவார பண்ணுக்குரிய சிறப்பு. இது நிறைய இருக்கு. நான் அந்த டயத்துக்குள்ள முடிச்சிட முடியுமா? இல்ல அடுத்த பண்ணுக்கு போகும். காந்தாரம் பேந்தை காந்தாரம் திருநேரிசை இப்படி இருக்கும். அடுத்து நட்டராகப்பண். நட்டராகப்பண் பொறுத்த வரைக்கும் சமமா எல்லாருமே பாடியிருக்காங்க. ஆனா இதுல
சேஞ்சுக்குரிய பதியங்கள்னு பார்த்தா இந்த சுந்தரர் பாடியிருக்கிற இதுல ஞானசம்பந்தர் அதே முறையில பாடியிருக்காரு. அப்புறம் அதுல திருவிராகம் அதுன்னு அந்த இது மட்டும் கொஞ்சம் மாறி வரும். அதுல அந்த பதியங்களை மட்டும் பார்த்தோம்னா சட்டராகம் பந்தூராளி ராகம். பந்தூராளி ராகம் தான். தற்கால ராகம் பந்தூராளி, காமவர்த்தினி அப்படின்னு சொல்றாங்க. இன்று நன்று நாளை நன்று, இதுல கட்டளை பேதங்கள்னு பார்க்க போனா இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் அப்படின்னு இருக்கு. தளிரிள வளரொளி தனதெழில் தருதிகள் மலைமகள் இப்படி மாறும். சுந்தரர் வந்து நீள நினைந்தடியன் பாடியிருக்காரு. பொன் செய்த மேனியன் பொன்னார் மேனியனே அது வேற பேதம். இப்படி வந்து அதுல மாறுதல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எல்லா பண்கள்லயும். அதுல வந்து என்ன புண்ணியம் செய்தனை இதெல்லாம் வேற சந்த அமைப்புல இருக்கு. இப்படி வந்து நட்டராக பண்ணல வந்து ஞானசம்பந்தர் வந்து 16 பதியங்கள் பாடியிருக்கார். சுந்தரர் இதை விட அதிகமாவே பாடியிருக்கார். நடராக பண்ணல வந்து எங்க திருத்தலத்துல ஒரு பதியம் பாடியிருக்காரு. அவர் பிறந்த ஊர்ல திருநாவலூர்ல மழபாடி. இப்படி நட்டராக பண் வந்து ரொம்ப சிறப்புக்குரிய பண். நட்டராகம் தக்கேசி இதெல்லாம் எல்லாம் ஒரு மயக்கக்கூடியதா இருக்கும். எல்லாருக்கும் உடனே பிடிக்கும். இப்ப அதை வந்து நம்ம திலங்கு எல்லாத்துலயும் பாடுறோம். திலங்குல பாடினாதான் நல்லா இருக்கும். வேற ஏதாவது ராகம் மாத்தி பாடினா அந்த பாட்டு கேட்க முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற சொற்சுவைகள்லாம் மாறி போயிடும். நிழ நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டை ஊர்ச்சில நெல்லு பெற்றேன் ஆளில்லையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. இதே சந்தத்துலதான் எங்க ஊர்ல வந்து பொன் கேட்கும் போதும் அப்படிதான் பாடியிருக்காரு. பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்க சைத்தீர் மாறுதலே இல்ல. ஆனா ஞானசம்பந்தர் இதுல மாறுதல் இருக்கு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து எங்கேயுமே கேப்பே இல்லை. அந்த இதுல சீருக்கு சீர் வந்து கமகம் அதாவது இடைவெளி விடலாம். ஞானசமுந்தர் பாடின பண் தளிர் வளரொளி சுரருலகு நரர்கள் பயில் இந்த பதியங்கள் வேற கட்டளை பேதம். அதாவது வந்து அது வந்து அந்த இப்போ ஆதி தாளத்துல பாடிட்டு இருக்கோம். ஆதி தாளத்திலேயே அடங்காம ஒரு சீர் வந்து நம்ம சங்கதி தான் போடுற மாதிரி இருக்கும். அப்ப இப்ப வந்து இப்படி பாருங்க. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமீரும் கடல் வையத்து பாடசாலையில அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வந்து ஆதித்தாளத்துல இப்ப பாடிட்டு இருக்கோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு சங்கதிகளை போட்டு அவங்க திறமை தந்தாப்புல. அடுத்ததா இன்னும் நட்டராகத்துல சாதாரி அடுத்தது. இதே பந்தூராளி ராகம் தான் அதுவும். இந்த இது இன்னும் முடியல. சாதாரி பண்ணும் பந்தூராளி ராகத்துல அமைஞ்சிருக்கு. அதுல சாதாரியில திருமுக்கால் சாதாரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது முதல் வரி பெருசாவும் இரண்டாவது வரி முக்கால் வரியுமா இருக்கும். அதனால திருமுக்கால் சாதாரின்னு அதுக்கு சிறப்பு பெயர் வச்சு. ஆனா ராகம் என்னவோ பந்தூராளி தான் அதுக்கும். அது சந்த முறைகள்ல பாட்டு சின்னதாகும். அது ஒரு திருமுக்கால் சாதாரின்னு போட்டு இந்த திருவிருக்கு குரல் எப்படி ஒன்னே முக்கால், அதாவது திரு இருக்கு குரல், திருக்குறள் மாதிரி திரு இருக்கு குரல் அப்படின்னு முதல்ல தோன்றினது திருக்குறள். அடுத்ததான் இது பிற்பகுதின்றதால அது சிறப்பு பெயரா திரு இருக்கு குரல்னு சொல்லி ஞானசமுந்தர் சொல்லி பாடியிருக்கார். அடுத்ததா வந்து இல்லண்ணா செவ்வழி சாதாரி இல்லையா?
சாதாரியில வந்து 2-3 பேதங்கள் இருக்குன்னா என்ன இப்ப இந்த ஆம், காடதிடமா அந்த ஆமா தலையை நீ வணங்கா எது இவரு பாடியிருக்கார் நாவுக்கரசரும். அப்புறம் ஏனைய ஈராடரவோடுன்னு அது ஒரு பேதமா இருக்கு. சம்பதாளத்துல தான் நீங்க கண்டச்சாப்புல பாடுறாங்க. அடுத்ததா அதான் இந்த திருமுக்கால் சாதாரின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முறை இருக்கு. செவ்வழி ஞானசம்பந்தருக்குரிய பண்ணு. இது வந்து செவ்வழி பண் எதுகுல காம்போதியில பாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து அஹ், உம், தொண்டரஞ்சு களீரும் அடக்கி சுரும்பார் மலர் மனன முறை இது. அது பாடும்போது விளம்பரமா பாடும்போது தொண்டரஞ்சு களீரும் அடக்கி சூரும் பார்மல அர்கிண்டை கட்டி இப்படி பாடிட்டு இருக்கோம் இல்லையா? இது திருவிட தாளத்துல அமைஞ்சிருக்கு. இது இந்த சுத்த சாவேரி பண்ணல அமைஞ்ச, அதாவது பழந்தக்கராக பண்ணல அமைஞ்ச பாடல்லாம் நாங்க பாடசாலையில முறைப்படி திருவிட தாளத்துல, இப்ப எல்லாமே ஆதி தாளத்துல ரூபக தாளத்துல எல்லாத்துலயும். ஆனா இதை மாத்தி யாரும் இது வரைக்கும் பாடல. செவ்வழி பண்ண அந்த இதெல்லாம் மாத்திட்டோம், ஆரபிக்கு மாத்திட்டோம். அதாவது இன்னும் போக மார்த்த பூன்மொழியான்னு ஒரு பதியம் இருக்கு. போக மார்த்த பூன்முலையாழ்த்தனோடும் பொன்னகலும் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. அத செவ்வழி பண் ஞானசம்பந்தருக்கு ஒரு இதுல இந்த பண் அவருக்குன்னே அவர் பாடி இருக்கிற மாதிரி அவ்வளோ சிரமம். இது பாடசாலை இதுல ஒரு சுரம் மாறினா நீலாம்பரி ஆயிடும். காம்போது எதுகுள்ள காம்போதுன்னா பேரு. இதுல கீழே நாங்க முடிக்கும் போது எங்க ஐயாட்ட நிறைய தடவை நாங்க அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா அதுல அந்த கடைசியா முடிக்கும் போது கேதாரமே இப்படிதான் மொட்டையா இருக்கும். நாங்க ஏ அப்படின்னா நீலாம்பரி ஆயிடும். மூன்றாம் திருமுறையில காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சமத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஆடினாயினரு, மந்திரம் மறையவை, இடரினும் தளரினும். இப்ப இந்த காந்தார பஞ்சமத்துல ஆடினாயினாரு வேற கட்டளை பேதம் தான். என்ன நாங்க வந்து ஆடியினாயினரு நெய்யோடு பால் தயிர், அது பந்து சேர்விரலாள். நான் இங்க நேத்தி சுத்தாகமா அதை சொன்னேன். அதுவும் வந்து ஆடினாயினரும் ஒரு கட்டளையும். திருப்புகழியில வந்து அதே அதான் இந்த இடரினும் தளரினும் இயலிசை என்னும் பொருளின் திறமா அப்படின்னு தக்கன் வேள்வி இதெல்லாம் வந்து என்ன இதுக்கு சிறப்பு பெயரா வந்து என்னன்னா இடரினும் ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு 2 வரி கீழே இருக்கும், மேல 4 வரி இருக்கும். சில இடங்கள்ல மேல 2 வரி இருக்கும், கீழே 4 வரி இருக்கும். இதெல்லாம் ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்புன்னு சிறப்பு பெயர்களா இது பண்ணும். அதாவது கண்டச்சாப்புலையும் 2 கள சௌக்கத்திலையும் 2 கட்டளையா ஞானசுந்தர் பாடியிருக்காரு. மந்திரம் மறையவை துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் இது எல்லாமே ஒரே மாதிரிதான். அந்த ஈரடி மேல் வைப்புங்கிறதால அது ஒரு கட்டளையா பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அதுல இது ஓ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அப்படி வர்றதால அது ஒரு கட்டளை பேதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து கொல்லி. ஆஹ் கொல்லி வந்து சந்த முறையில பார்த்தா நமக்கு அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வண்ணமாமலர் கொடு வானவர் வழிபட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கொல்லி கவ்வானம் கொஞ்சம் வித்தியாசப்படும். பவனமாய் சோடையாய் நாயழா பஞ்சு தோய் சட்ட உண்டு சிவனதாள் சிந்தியா பேதை போல நீ வெள்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்தேறிய காலகண்டன் அவனதாரு தொழுது உய்யலாம் மையல் கொண்டு
அஞ்சல் நெஞ்சே. சுந்தரர் பாடின தில்லை வாழந்தனரும் இதோ ஒண்ணு. தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன். ஆக கொல்லிக்கவானம் எல்லாம் ஒரே மாதிரிதான் சந்த முறைகள் இருக்கும். பாடுற முறைகள் தான் வித்தியாசப்படும். அது அவங்கவுங்க. ஆனா ஒரே தான் எங்களுக்கு வந்து கண்டச்சாப்புல சொல்லி கொடுத்துருக்காங்க. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படிதான் இருக்கு. தில்லை வாழ் அந்தணர்தம் அதுவும் அப்படிதான். இந்த பதிகமும் பவனமாய் சோடையாய் நாயழா அப்படின்னு இது அப்படி அமைச்சிருக்காங்க. அடுத்தது கொல்லிக்கவான கௌசிகம். கௌசிகம் எடுத்துக்கிட்டோம்னா பைரவி. ஆமா, சீக காதலாகி அந்தமும் ஆதியும் முத்திலங்கு முருகலுமையஞ்சு காட்டு மாவதுரி துருதி வாழ் அங்கையபதன்னு திருமுக பாசுரம். அந்த பதிகம் வாழ்க அந்தணர் இதெல்லாம் ஒரு சந்தங்களாகவும், விடலாலவாய் திரு ஆனைக்கா பதிகம், வானைக்காவில் வெண்மதி, இதெல்லாம் ஒரு இதாகவும், யாமாமானி அது தனி கட்டளை பேதமாகவும் அமைச்சிருக்காங்க. இதை ஒரு ஒரே ஒரு 3 பாட்டு மட்டும் இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு. அந்த அந்தமாய் உலகாதியும் ஆயினான் வெந்த வெண்போடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திரு ஆரூரியம் எந்தைதான் என என்று கோளும் கோலும். இது ஒரு சந்த முறையாகவும், விடலால வாயிலாய் விழுமியார்களின் கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனி காடலால் அவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. யாமாமா நீ யாமாமா யாழிக்காமா காணாக்கா காணா காமா காழிய மாமாயா நீ மாமாயா. இது ஒரு 3 விதமா சந்த முறைகள் அமைப்பு. பஞ்சமம் மாறுதலே இல்லை, ஒரே கட்டளை பேதம். சுந்தரர் பாடி இருக்கிறதும் ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறதும் ஒரே தான். அது எப்படி பாடணுன்றது மட்டும் சும்மா பஞ்சமம். ராகம் இப்போ தற்காலத்துல ஆகிரின்னு ஒரு ராகத்துல பாடிட்டு இருக்கோம். சந்திரசேகரனே அருளா என்று தன் விசும்பில் இந்திரனும் முதலா இமையோர்கள் தொழுதிரைஞ்ச அந்தர மூயிலும் அனலாய் விட ஓரம்பினால் மந்திர மேருவில்ல வளைத்தானிடம் வக்கரையே. இது இப்படி சந்திரசேகரனே அருளா என்று தன் விசும்பில் இந்திரனும் முதலாயிமையோர்கள் தொழுதிரைஞ்ச அந்தர மூயிலும் அனலாய் விழ ஓரம்பினால் மந்தர மேருவில்லா வளைத்தானிடம் வக்கரையே. இப்படிதான் தானனை முன்படைத்தான் பதியமும் இதே சந்த முறை பாடும்போது ரூபக தாளத்துல பாட வேண்டியது. 3 திருமுறை. இதுல வந்து 4ஆம் திருமுறையில வந்து அமைப்பெல்லாம் இந்த சாதாரியில அங்கமாலையில ஒரு பதியம் தான் பாடியிருக்காரு. அதுல வந்து ஞானசம்பந்தர் பாடின சாதாரி மாதிரி இல்லாம தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இது வித்தியாசம் இருக்கு. அது வந்து தாளம் இத இவ்வளவுதான். அதுல திருமுக்கால் சாதாரியில தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்னே வரும். இதுல சௌசர கதியில தான் வரும். இது ரூபக தாளத்துல அமைஞ்சிருக்கு. அது ஆதி தாளம். ஒரே ஒரு பதிகம் சாதாரியில இருக்கிறது நாவுக்கரசர் தேவாரத்துல. காந்தாரம் பேந்தை காந்தாரம் எல்லாம் ஞானசம்பந்தர் எப்படி பாடியிருக்காரோ அப்படிதான் இதுல. ஏன்னா இதுல ஒரு பதிகம் இருக்கு.
அது வேயூர் தோழி பங்கன் மாதிரியேதான். சிவனெனும் ஓசை அல்லதரையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதி, அப்படியே இருக்கு. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அந்த பதிக மாதிரி இதை பாட வேண்டியது. சந்த முறையும் அதே மாதிரி பாடும் போதும் திருப்புட தாளத்துல பாடலாம். கொல்லி, கொல்லி வந்து ஒரே பதிகம், கூற்றாயினவார் அது தனி இது. ஏன்னா மத்த பதிகம் மாதிரி இல்ல கூற்றாயினவார், நம்மளுக்கு ஆதி தாளத்துல ஒண்ணு தள்ளி அமைச்சிருக்காங்க. இப்ப கூற்றாயினவார் நீங்க சமத்திலையும் பாடலாம், அது உங்க திறமையை பொறுத்து. பேந்தை காந்தாரம், சாதாரி, காந்தார பஞ்சமும் அதேதான். நம்ம துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் மாதிரிதான் சொற்றுணை வேதியின் முளைக்கதிர் இளம்பெறைன்னு 2 பதிகம் தான் பாடியிருக்காரு நாவுக்கரசர். ரெண்டுமே வந்து அதே சந்த முறையில மேல சந்தத்துல சொல்லும் போது துஞ்சலும் துஞ்சலில்லாத போழ்தினும் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்படி சந்த முறையில பாடுற முறை எல்லாருக்குமே தெரியும். பழந்தக்க ராகம், இதுவும் அதே மாதிரிதான். சொன்மாலை பயில்கின்ற உயிரினங்காள் சொல்லீரே பண்மாலை வரிவண்டு பண்மிடற்றும் பழனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கும் முடிச்சென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. ஒரேதான் ஞானசம்பந்தர் பாடி இருக்கிற பழந்தக்கராக பண்மாரியதான் கட்டளை. 2 பதிகம் தான் பாடியிருக்காரு. அதுல விடக்கிலே அடியா அடிநாயன்னு திருவையாறுல ஒண்ணும் திருப்பழனத்துல ஒண்ணும். இதுல வந்து இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இப்ப சொன் மாலை பயில்கின்ற பாலச்சந்திர ஐயா பண்ணது எல்லாமே பாடுவாங்க. அதை வந்து அந்த தாள விவகாரங்கள் அதுல சில இதத்தை வந்து முத்துகந்த தேசிகர்னு ஒருத்தர் ஓதுவார் ஐயா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுல என்னென்ன பண்ண முடியும் தாளத்தால அப்படின்னு அதை இது வந்து பன்முறைப்படி வந்து இது ஆரபியில பாடுறாங்க. இப்ப சுத்த சாவேரிக்கு பாடுற போது திருப்புட தாளத்துல பாடி ஆகணும். அதுல வந்து சங்கதி என்ன போட முடியுமோ அப்படிதான் பாடிட்டு இருந்தோம் முதல்ல. இப்ப இதுல வந்து ஜனரஞ்சகத்தை ஆரபியில கொண்டு வந்து சொன் மாலை பயில்கின்ற சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே. அதுல அடுத்த வரியில பாடும்போதுதான் அதுல நிறைய விவகாரம் பண்ணுவாங்க. இது இப்ப ரீசெண்டா அந்த அருணா அகிலா அப்படின்றவங்க நம்ம விஜய் டிவிலோட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்படிதான் நாங்க பாடுறது. சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே ஏ பள்மாலை வரி வண்டு பண்மிழற்றும் பழனத்தா முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கும் முடி சென்னி பொன் மாலை மார்பல் என் புது நலம் இகழ்வானோ. ஓ இப்படி பன்முறை இதுதான். பழம்பஞ்சுரம், பழம்பஞ்சுரத்துல எல்லாருமே ஒரே மாதிரிதான் பாடியிருக்காங்க. சங்கராபரணம்
அதான் உற்றுமை சேர்வது மெய்யின். உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே அப்படின்னு ஆனா இதுல அடைமொழியா அந்த சிறப்பு பெயரா வந்து திருவிராகம், வழிமொழி திருவிராகம் இதுல இருக்கு. அதான் எப்படின்னா இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்தர் பாடின பழம்பஞ்சுரம் வந்து என்ன அமைப்புல பாடியிருக்காங்கன்னா, அது வந்து அப்படியே இப்படி பாடினாலும் அப்படி பாடினாலும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி சில பதியங்கள் இருக்கு. அதுல இந்த பார்த்து பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கையாளணும்? உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே. இதுல ரெண்டு பொருள் படுது. அதுல உற்று உமை சேர்வது மெய்யினையே பிரிச்சு பாடுனா, உணர்வது நின்னருள் மெய்யினையே ரெண்டும் மெய். அது என்ன அப்படின்றத நம்ம சித்தாந்தம் படிச்சாதான் அது தெரியும். கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையே. ரெண்டு இடத்துலயும் ஏன் காமனை சொல்றாரு? அது தெரிஞ்சு அது பொருளோட பாடணும். அற்றம் மறைப்பதும் உன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன்பணியே. அது அற்றமறைப்பது முன்பணியே, அதுவா இங்கதான் முன்னு. அமரர்கள் செய்வதும் உன்பணியே அப்படின்னு வரும். பெற்றும் உகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. அப்படி இதுல அந்த இதுல போட்டிருப்பாங்க. பல்பெயர் 10 திரு இயமகம். இயமகம்னா ஒரே சொல் வரும், ஆனா வேற வேற பொருளா இருக்கும். அப்படி அத சித்தாந்தம் படிச்சா அது தெரியும். இந்த இயமகம்னா என்ன, வழிமொழி திருவிராகம்னா என்னன்னு சித்தாந்தம் படிச்சாதான் அதை தெரிஞ்சுக்கலாம். ஏ இது பாடுனே. உற்று உமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின் அருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையே, அற்றம் மறைப்பதும் உன் பணியே, அற்றம் மறைப்பது முன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன் பணியே, பெற்றும் உகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. இதுல ஒவ்வொரு பாட்டுமே அப்படித்தான். சதிமிக வந்த சலந்தரனே, தடிசில நேர்கொள் அலந்தரனே அப்படின்னு அதுவும் சலந்தரனே தான் இருக்கும் அங்க. நம்ம அதை பொருள் பிரிச்சு அதை பொருளோட பாடிக்கணும். பழம்பஞ்சுரம் அந்தாளி குறிஞ்சி இருக்கு. அந்தாளி குறிஞ்சி ஞானசம்பந்தர் மட்டும்தான் பாடியிருக்காரு. சாமாராகத்துல இப்ப கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே. இப்படி மரண முறையில இப்படிதான் பாட முடியும். பாட்டு மனநம் எல்லாம் இதுதான். ஏன்னா அதை இழுத்து பாடியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த அந்தாளி குறிஞ்சிய ரெட்டக்கலை சவுக்கத்துல பாடுங்க. அது இப்ப யாரும் அதை கையாளுறதே இல்லை. பிற்சேர்க்கையெல்லாம் நம்மளுக்கு அதுல வராது. பிற்சேர்க்கையா ஒரு பண் சேர்த்திருக்காங்க. அது என்ன ராகம்னு இன்னும் ஆராய்ச்சியில வரல. அந்தாளி குறிஞ்சி வரைக்கும் செந்துருத்தி இது வந்து ஞானசம்பந்தர் பாடி இருக்கிற செவ்வழி மாதிரியே இவ செவ்வழி அந்தாளி குறிஞ்சி சுந்தரரோ நாவுக்கரசரோ பாடல. செந்துருத்தி பண்ணும் ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ பாடல. செந்துருத்தி பண்ணல சுந்தரர் தான் பாடியிருக்கார். மீள அடிமை
உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூளாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கார் வாழாங்கிருப்பி திரு ஆரூரி வாழ்ந்து போதீரே. ஆமா, மத்தியமாதி ராகத்துல பாடும். மீளார் அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. ஏ ஏ மீளார். இப்படி தாளத்துல, திருவிட தாளத்துல பாடுறோம். ஆதி தாளத்திலையும் இப்ப பாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து திருநேரிசை, திருவிருத்தம். திருவிருத்தத்துல சங்கராபரணம், பைரவி, இப்ப சாருகேசி எல்லாம் புகுத்தி பாடுறாங்க. எங்களுக்கு பாடசாலையில பைரவிலையும் இதுலயும் சங்கராபரணத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா விருத்த பாடல்கள்ல இது சொல்லலாம் அப்படின்னு. அது மனன முறை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, திருநேரிசை வந்து செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலாம் நரவம் நாரும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தி துஞ்சடை இருள் கிழிய துளங்கெறி ஆடுமாறே. இதுல என்னன்னா, திரும்ப விருத்தம் சொல்லும் போது மனன முறை எப்படி அமைச்சிட, குனித்த புருவமும் மத்தியமம் பேசுவாங்க. நவரோசில தான் இருக்கு, அதாவது திருநேரிசையில. அது அந்த காலத்துல சொன்ன முறைகளை யாரு விட்டான்னு தெரியல. இப்ப கருணட்ட கண்டனை, அதை நம்ம பயிர் கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்டமும் மதில் எய்ய வல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. நம்ம தான் அதை புரிந்து படிச்சு, இல்லாட்டினா அந்த அவங்க பாடியிருக்கிறதெல்லாம் வந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், இது வந்து அப்படியே சொல்லி பண்ணுது. மண்ணில் நல்ல வண்ணம் அப்படியே இருக்கு. திருவிருத்தமா அதை சொல்ல முடியாது இல்லையா? பாடசாலைல படிச்சதால இது இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பண் இசைக்கும் மற்ற இப்ப நவீன கால இசைக்கும் உள்ள வித்தியாசங்கள். திருத்தாண்டகம் அப்ப அது எப்படி கையாளுறோம் அப்படின்னா, நாங்க அரியானை அந்தணதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றி கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. மனனத்துக்கு இப்படி முறையை கையாளுறோம். அப்புறமா தாண்டகம் சொல்லும் போது ஒவ்வொரு சுரங்களா நம்ம சட்சமத்துல இருந்து ஆரம்பிச்சு அதை விரிவுபடுத்தலாம். காந்தாரம், மத்தியமத்துல கூட சில பேர் சொல்றாங்க. அடுத்தது பஞ்சமம் தெய்வதம் அப்படின்னு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பாடலாம். ஆனா சுத்தாங்கம் சொல்றதுதான் மரபு, விருத்தமா பாடுவோம். இப்ப நம்ம தாளத்துல பாடிக்கிட்டு இருக்கோம் தாண்டகத்தை. அது முற்றுதல் பண்றதுக்கு அப்படி படிச்சாதான் முடிக்க முடியும். நீங்க திருத்தாண்டகம் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா அடுத்த திருநாசம் 3 திருநாசம் குரு பூஜை முடிங்க. ஏன்னா நம்ம தினசரி படிக்கிறது இல்ல, மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இப்படி பண்றதால. தக்கேசி சுந்தரர் தக்கேசி நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுல வந்து
எல்லாம் இது பண்ணோம். அடுத்தது ஆமா முடிஞ்சு போச்சு. இதுல சாளரபாணி. சாளராபாணி. ஆமா, இப்ப இங்க கோயில்ல இருக்கிற ஓதுவர் ஐயா வந்து சொன்னாரு, சாளராபாணி சாதாரி பண்ணலையும் பாடலாம் அப்படின்னு. சாளராபாணி வந்து அப்படி ஆனந்த பெருமாள். ஆனந்த பைரவியில் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சகானால பாடணும் சாளராபாணி. அப்படி இது அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்க நவசந்தி பண்ணல ஒண்ணு. நவசந்தி பண்ணல அது ஒண்ணு. கோயில்ல திருக்கோயில்ல முதல் நாள் கொடியேற்ற உடனே இரவு சுவாமி வந்து வீதிக்கு போகும்போது அந்த 8 திக்குல இருக்கிற எண் திசை காவலருக்கும் பலி கொடுத்து அவங்கள சாந்தி பண்றதுக்காக அந்த வச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஒரு ராகம், தமிழ் வழி ஒரு பண், அது வந்து ஒரு கருவியில ஒரு இசையும் வாய் வழியா பண் பாடணும் அப்படின்னு அதை அமைச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த சாளராபாணி வந்து இடம்பெறுது. அதுல தேவாரத்துல அந்த பண் இல்ல. சாளராபாணின்னு கையாளப்படல. முன்னாடி இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த நவசந்திலாம் வந்து ஆஹ் உற்சவம்லாம் நடந்துட்டு இருக்கு ஆதிகாலம் தொட்டு. அதெல்லாம் அப்ப இருந்திருக்கலாம். அது தேவாரத்துல நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். திருவிசைப்பால சாளராபாணி பண் இருக்கு. அதனால அதுக்கு ஆனந்த பைரவி உசிதமா நாங்க பாடிட்டு இருக்கோம். மேல் கொண்டு அதை சகானாவிலோ இல்ல சாரங்காவிலோ பாடலாம். மற்றபடி இவர் வந்து என்கிட்ட சாதாரியில பாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு பாடம் இல்லை. அது ஏன்னா எல்லா பாடசாலையுமே இல்லை. ஏன்னா அவங்க பெரியவங்க எல்லாம் முதல்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன பாடத்திட்டம் எப்படி அமைக்கலான்னு அமைச்சதுதான் இதெல்லாம். சாதாரி பண் அவங்க ஐயா சொல்றாங்க. அது இலங்கை வழக்கமா என்னன்னு தெரியல. சாதாரண என்ன சொல்லிட்டு போயிடலாம். ஆமா, சாளராபாணி. சாளராபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சாளராபாணிக்கு ஆனந்த பைரவி. ஆமா, இந்த 23ஓட அதை சேர்த்துக்க வேண்டியதான் 24ஆ. ஏன்னா திருவிசைப்பால அந்த பண்ணு இருக்கு. மற்ற இதுல திருவிசைப்பால காந்தார பண்ணு இருக்கு, கொல்லி பண்ணு இருக்கு, பஞ்சம பண்ணு இருக்கு, இந்தள பண்ணு இருக்கு. இது சேர்த்தா 24வது பண்ண அதை எடுத்துக்கணும். அப்போ நம்ம மோகனம் முல்லைப்பண் அது வந்து இதுல குறிப்பிடல. முல்லைப்பண்ணு அதான் மோகன ராகத்துல இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அத முல்லைப்பண்ணு சொல்லி தமிழ்ல அதுக்கு பெயர் முல்லைப்பண் அப்படின்னு. திருவிசைப்பா முழுவதும் பஞ்சம பண்ணல காந்தார பண்ணு இருக்கு. அது தேவாரத்துல எப்படி பாடிருக்காங்களோ அப்படிதான். அந்த 8 வரி பாடல் எப்படி இருக்கோ அப்படிதான் இது பண்ணலாம். ஆனா முழுவதுமா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாவே ஆனந்த பைரவி தான் பாடுறோம். அடுத்ததா திருப்பல்லாண்டு ஃபுல்லா ஆனந்த பைரவி தான். ஏன்னா அந்த 13 பாடலும் தேர் ஓடாத தேரை ஓடுறதுக்காக ஆனந்த பைரவியில சுவாமிய மகிழ்விக்கிறதுக்கு ஆனந்த பைரவியில பாடி அதை தேரை இடம் விட்டு நவுத்துனது அது. 10ஆம் திருமுறை அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆரபியில அமைச்சிருக்காங்க. எங்களுக்கு பாடத்திட்டத்துல இருக்கு. ஆதி காலத்துல தொட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன ராகம் போட்டாலும் அது ரசம் வரும். ஆனா ஆரபியில சுத்தாங்கமா சொல்லி 11ஆம் திருமுறையில இருந்து ஒரு பாட்டை எடுத்து பண்ணாங்கமா பாடிட்டு இருந்திருக்காங்க. பெரிய புராணம் மத்தியமாவதியில பாடிட்டு இப்ப என்ன வேணாலும் பாடலாம். இந்த தேஷ்ல தரும ஐயா வந்து அதை இப்ப அப்படி ஆயிட்டேன். வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க. இப்ப இதுதான் சரின்னு சொல்றாங்க. ஐயா ஐயா அந்த ஐயா அப்படி பாடியிருக்காருங்கய்யா. அது மத்தியமாவதி பிஞ்ச வரைக்கும் சன்னிதானத்துல ஆமா, பாடும்போது அதுதான். கச்சேரியில நீங்க என்ன வேணாலும் பாடுங்க. ஆக என்ன வேணாலும் பாடுங்க மீன்ஸ் வந்து குறுந்தொகையை பாடுங்க, மற்ற பாடல்களை பாடுங்க. பண்ணல அமைந்திருக்கிற பாடல் கூடுமான வரைக்கும் பண்ண மாத்தாம அந்த பண் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்குதான் அவங்க அமைச்சிருக்காங்களே. அதை நமக்கு என்ன. இப்ப ஒண்ணும் இல்ல, பத்தூர் பூக்கு இறந்துன்னு ஒரு பதிகம் இருக்கு. நாசிகா பூசணியில பாடுறாங்க. அவரு என்ன கேட்டிருக்காரு, கொல்லிகவானத்துல பாடி அந்த பதியமே சுந்தரர் கேட்டிருக்கிறதெல்லாம் நம்மளால சுவாமிகிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு தெரியாது. அந்த சென்ட் பரி, அதாவது குதிரை வேகமா போறதுக்கு குதிரை, அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆளு, கத்தூரி கமல் சாந்தம் பணித்தருள வேண்டும். எங்க போய் கேட்கிறாரு, கடல் நாகை காரோணத்துல. கடல் நாகை காரோணம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? மீன் அந்த காலத்துல இருந்தே அதிபத்த நாயனார் வந்து மீன் பிடி குளமா இருந்த ஊர் அது. அப்ப அங்க எப்படி இருக்கும் அந்த ஊரு, மீன் வாசனை தானே அடிக்கும். அந்த ஊர்ல போய் கமல் சாந்தெல்லாம் கேட்டிருக்காரு. பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி. நான் என்னன்னா
சுந்தரர் சொல்றாரு சாமியை பார்த்து கேளியா, நான் ஊர் ஊரா போய் உன்னை பத்தி பதியம் பாடிட்டு இருக்கேன், நீ என்ன இந்த தாருகாவன முனிவர் அந்த வரலாற பாவையரை கிரி பேசி படிதாடி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. செத்தார்தம் எலும்பணிந்து சேயேறி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கு ஒரு நாள் இறங்கீர். எங்க நீ வச்சிருக்கிற செல்வத்தெல்லாம் எனக்கு தரவே மாட்டேன்ற, ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிற. இது பொதுப்படையா இதை படிச்சாவே சித்தாந்தமே தெரியலனாலும் பொதுப்படையான ஒரு பொருளே. சுவாமி எவ்வளவு உரிமையா சுந்தரர் கையாண்ட தமிழ் தான் அதுக்கு ஒரே மொழி. என்ன வேணாலும் கேட்கலாம், சாமி பொறுத்து கொள்வார். தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்போம் அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் சன்னதியில பாடும்போது பஞ்சபுராணங்கள்லயோ இல்ல பன்னிரு திருமுறையோ அந்த பண்ணோட பாடினா சிறப்பு. அபிரமந்தால நீங்க பாடலாம், திருப்புகழ் எடுத்து வேற வெளிராகங்களை பாடுங்க, உங்களுக்கு தெரிந்த தாளத்தை அதுல உங்களுடைய திறமையை காமிக்கலாம். ஏன்னா ம் அதாவது என்னன்னா, ஆதியில பஞ்சபுராணத்துக்கு திருத்தாண்டகம் தான் தேவாரம்னு பாடணும். தேவாரம்னா அதுதான். ஏன்னா ஞானசம்பந்தர் பாடினதை நீங்க பாடுறீங்கன்னா அது திருக்கடை காப்பு. ஆக நீங்க அதை தாளம் போட்டு பாடணும். சுத்தாங்கமா நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா திருத்தாண்டகம் தான் சொல்லணும், இல்ல தக்கேசி பண்ணல சொல்லணும். இது ரெண்டும் தான் நாங்க சன்னதியில பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும். நான் எங்க மடத்து வழக்கத்தை நான் பின்பற்றுறேன். என்னன்னா, எங்க கோயில் திருத்தாண்டகமும் பாடல் பெற்றிருக்கு, தக்கேசி பண்ணலையும் எங்களுக்கு பாட்டு இருக்கு. அதனால அந்த ஊர் பதியுமே இருக்கிறதால நான் 10 பாட்டு இருக்கு. எப்படியும் ரொட்டேஷன்ல வந்தா கூட 20 நாள் 2 பதியம் சொல்லலாம். அப்படிங்கிறதால யாருக்கும் எந்த தொய்வும் அதுல என்னடா கேட்ட பாட்டையே பாடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் எவ்வளவு தக்கேசி பண்ணு இருக்கு. 99 பதியம் திருத்தாண்டகம் இருக்கு இல்லைங்களா? அதான் என்ன நம்ம தெரியாத திருத்தாண்டகம், நம்ம கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்குலாம் திருத்தாண்டகம் இருக்கு இங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, இங்க பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவு. இங்க வண்ணங்கள் தாம்பாடி வந்து நின்று அப்படின்னு ஒரு ஆமாத்தூர் திருத்தாண்டம் ஒண்ணு இருக்கு. அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாருன்னு, சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி. ஆஹ் வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்றெய்து கணலப்பேசி கடியதோர் விடையேறி காபாலிய கடியதோர் விடையேறி காபாலியர் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதையப்பூசி தோல் உடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர். தோலுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர். அழகியரே ஆமாத்தூரையனாரே அண்ணலார் போகின்றார் வந்து காணீர். அழகியரே ஆமாத்தூரையனாரே. இது என்னன்னா, அந்த சன்னதியில பாடும்போது ஓதுவார்களுக்கு ஒரு வரும் ஒரு அதை என்ன சொல்றது, அந்த கருணை சாமி முன்னாடி நின்னாதான் அது கிடைக்கும். இப்ப
இந்த வருடா வருடம் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல இந்த பாடல் வந்து சர்வநாதன் ஓதுவார் பாடுவாரு. அவரு சாமி கிட்ட என்னென்ன அவருக்கு என்ன அருள் கிடைத்துன்னு அவருக்கு தானே தெரியும். இந்த திருத்தாண்டகத்தை நான் இங்க உட்கார்ந்து பாடுறேன். அதுவே எங்க சாமி முன்னாடி பாடும்போது என் சாமி எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு எனக்கும் அவருக்கும் தெரியும். அந்த உணர்வுகள்லாம் மேலோங்கி வரும்போது அந்த வரிகள்ல அது வெளிப்படும். அப்படி தன்னை அறியாம தேவாரம் பாடும்போது யார் கண்ணில் தண்ணி வருதோ அவன் தான் உணர்ந்து செய்யறான் அப்படின்னு அர்த்தம். நான் அழுதுருக்கேன். எங்க கோயில் 6ஆம் திருவிழால எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன, எனக்கு பழமல்நாதர் தான் இந்த தேவாரம் படிக்கிறதுக்கு எனக்கும் சரி யயாதியாவுக்கும் அருள் செய்தது. ஏன்னா நாங்க தேவார குடும்பத்தில இருந்து வரல. முதல் தலைமுறையா அவர் குடும்பத்துக்கு அவரும் எங்க குடும்பத்துக்கு நானும் படிச்சிருக்கோம். இதுல ஏதாவது உந்துதல் பண்ணி எங்க வீட்ல யாராவது ஓதுவார் இருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் மேல வந்திருப்போம், நல்லா படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் பின்னாடி யாரும் கிடையாது. அதிலேயே நாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் பழமநாத பெருமான் தான். அதனால அங்க போய் அந்த இடத்துல நிக்கும் போது தானா அது வரும். நம்ம உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணர்த்தும் உணரும் வகை காணேன்னு சொக்கநாத வெண்பா ஒண்ணு இருக்கு. உணர்த்தி எண்ணூல் பூண்ட மலமாயை போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வைன்னு சொக்கநாதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. உணர்த்தாதான் உணர முடியும். இப்ப நீங்க வந்து எவ்வளவு வந்து கற்க முயன்றாலும் திருவருள் இல்லையே அப்படின்னா ஒன்றினால் குறையுடையோம் அல்லோம் அன்றி உருபிணியார் சரல் ஒழிந்திட்டு ஓடி போனார் அப்படின்னு சொல்லி திருத்தாண்டத்துல ஒரு வரி இருக்கு. பெருமான வழிபடுறவங்க யாரும் எதனாலையும் குறையுடையவங்களே அல்ல அப்படின்னு. அதுல வந்து எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறேன்னு அந்த பதியத்துல முடியும் கடைசி வரி. அதாவது இந்த திருக்கருணைன்னு ஒண்ணு வந்து நம்ம கிட்ட சேர்ந்துருச்சுன்னா எதனாலையும் நம்ம குறையுடையவர்கள் அல்ல. அந்த இந்த நாமார்க்கும் குடியெல்லோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம் அப்படின்னு. ஒரு தடவை நீங்க வந்து இங்க இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்க தொடங்கிட்டா உங்களால வேற தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்படி ஒரு சமயம் இது. அப்படி இந்த தேவாரத்தை படிச்சு அதுக்குள்ளார ஊறி போயிட்டோம் அப்படின்னா தான் அந்த ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் அதோட பொருள் தெரியும் போதும் நம்மளை அறியாமலே நம்ம மெய்மறந்து இருப்போம். சில பேர்லாம் வந்து கூப்பிட்டுட்டே இருப்போம், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க படிச்சுட்டு இருக்கும்போது. சத்தமா கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளார அவங்க ஊன்றி படிக்கிறதால வர்ற அது ஒரு பரிசு அது. அது என்ன சொல்றது, இப்ப சுந்தரர் வந்து எப்படி வந்து பெருமான்கிட்ட எல்லாத்தையும் அதிகாரமா கேட்டு பெற்றாரோ, உரிமையா கேட்டு, அதிகாரம்னு சொல்ல வேண்டாம், உரிமை. தன் நண்பன் அப்படின்னு தோழன் தானே, தோழமை தன்னை எடுத்துக்கிட்டார் அவரு. அதே நாவுக்கரசர் பெருமான் வந்து அடியவரா இருந்து காமிச்சாரு. மாணிக்கவாசகர் பெருமான் அவரை வந்து காதலியாவும் பெருமான காதலனாகவும் நினைச்சு அவரு பாடினாரு. ஆனா ஞானசம்பந்தர் வந்து இறைவனாவே இந்த இளம்பையம் கோட்டூர் பதிகத்துல எனதுரை தனதுரையாக அப்படின்னு, அதாவது ஞானசம்பந்தர் பாடினதெல்லாம் நான் பாடினது அல்ல, இறைவனே என் நாக்கில் அமர்ந்து பாடியவை அப்படின்னு அது பாடியிருக்காங்க. பாதானாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெங்கூற்றுதைத்து அடியவர்க்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக. எனதுரை தான் நீங்க உங்களுக்கு தெரியுது, ஆனா அது தனதுரை இறைவனா வந்து பாடினது. ஆமா, இப்ப ஞானசம்பந்தர் வந்து திடீர்னு ஒரு பால் குடிச்ச உடனே எப்படியா ஞானம் வரும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம பாமரத்தனமான கேள்வி இது. என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குடைத்தருளி அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்றாங்க. அப்புறம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். அது யாருக்கும் இல்லாத ஞானத்தை பவமதனை அறமாற்றும் ஓங்கிய ஞானம். இதுல வந்து ஓங்கிய ஞானம்னு அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஞானம் பெற்றார்னு சொல்லலாம், ஓங்கிய ஞானம் அப்படின்னு சொல்லு. உவமையிலா கலைஞானம்.
ஒப்பரி, அதாவது என்ன, யாரும் ஈடு இணை இல்லாத என்னது போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லணும்னா உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் அப்படின்னு. இப்ப அந்த தேவாரம் பாடுறதுக்கு என்ன வேணும்? உணர்வறிய மெய்ஞானம் வேணும். என்ன வேணாலும் நம்ம கச்சேரியில வந்து தாள விவகாரம் பண்ணலாம், ராக விவகாரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உணர்ந்து பாடும் போதுதான் அது அருள் செய்யும். திருமுறையில் திருவருள் கிடைக்கணும் அப்படின்னா உணர் உணர்ந்து பாடுனா கிடைக்கும். அதுக்கு பன்முறையில பாடுனா சன்னதியில பன்முறையில் நீங்க வேணா நீங்க பண்ணி பாருங்க. இந்த பன்முறையில இருக்கிற சங்கதிகள் அங்க அந்த பிடிகள்லாம் நீங்க அங்க பண்ணி பாருங்க. சுவாமி உங்ககிட்ட நின்னு பேசுவாரு. இது நாங்க சன்னதியில பாடும்போது அவ்வளவு தொந்தரவுகள் இருக்கும். பின்னாடி பக்தர்கள் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. குருக்களே வந்து உள்ள அவங்க கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வேத மந்திரம் சொல்லும் போது நாங்க பேசாம தான் இருப்போம். ஆனா அவங்க அதை கடைபிடிக்க மாட்டாங்க. அப்போ இந்த நெய்வேத்தியம் எடுத்துட்டு வரவர்கிட்ட, அப்பா இதை எடுத்துட்டு அங்க போய் வை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு. இதெல்லாம் மீறி சுவாமிக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த திருமுறைகள். அது ஓதுவார்கள் முறையா பயின்று அதனுள்ளே சென்று, அதை என்ன சொல்றது, இப்ப நாங்க கோயில்ல பாடுறது எல்லாம் இருக்கலாம், நாங்களும் உயிர் வாழணும், வயிற்று பிழப்பு இருக்கிறது. ஆனா அதுலயும் மீறி இதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. வாழ்க்கை பூரா இப்ப இதுதான் அவங்களுக்கு வேற வழி இதுவே கிடையாது. இப்ப ஓதுவார் ஊர்ல போய் மூட்டை தூக்க முடியாது, இதான் செஞ்சாகணும். அப்படி உணர்வுடைய ஓதுவார்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருத்தணி சுவாமிநாதன் ஐயா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து எளிமையா ஆக்கி கொடுத்தாங்க. தருமபுர சாமிநாத ஐயெல்லாம் நிறைய ஊர்கள்ல போய் நிறைய நிகழ்ச்சி ஒண்ணும் இல்லாத சிவன் கோயில்லாம் அவங்களே ஃப்ரீயா போய் பாடி கொடுத்தாங்க. அப்புறம் பாலச்சந்திரன் ஐயா, இப்ப திருவரங்க ஐயா, இவங்கெல்லாம் வந்து இப்ப என்னன்னா ஒரு இதுக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டாங்க, கல்விச்சாலைக்குள்ளார. இல்லைன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில சுத்தி வரணும், அப்பதான் சமயம் பெருசா வளரும். இங்க வந்து அவங்க எல்லாம் பணி செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல அடியேன் இப்போ வந்திருக்கோம். அடுத்து இந்த முற்றோதல் 6 பதிகங்கள் மீதி இருக்குன்னு. என்ன இதுல இதுல என்ன ஐயா, இந்த சாரம் என்னன்னா, இப்ப கர்நாடக சங்கீதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு கீர்த்தனை சொன்னா அதுக்கு ராகம் தாளம் சொல்லணும். இப்ப தத்துவமரியம் தருமாண்டா அதுக்கு ராகம் ரீதி கவலை தாளம் ஆதி சொல்லணும். ஆனா பண் பன்முறையிலண்டா தாளமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். அப்ப என்ன தாளம் எந்த சந்தம்னு தெரிஞ்சுதான் நாங்க அதை பாட வேண்டி வரும். தாளம் வந்து நாங்க தனியா குறிப்பிட தேவையில்லை. நான் அது இருக்கட்டும், நான் கேட்கல எடுப்பாங்க.